சருமம் தொடர்பான பிரச்சனைகள் எந்த வகையான சரும நோயாக மூஞ்சை தோற்று ஸோ இதற்கான முழு நிவாரணம் என்ன அப்படின்றத இந்த நிறைய பேர் ஏன்னா நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட்க்கு வரவங்க ஃபேமிலியில் இன்னொரு மெம்பருக்கு இருக்குது இன்னொரு மெம்பருக்கு இருக்குன்னு ஒரு 3 பேர் ஒரே ஃபேமிலியிலேருந்து வருவாங்க. ஸோ இது ஒருத்தர்கிட்ட இருந்து கண்டிப்பாக மாதிரி இருக்கக்கூடிய சரும பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் என்ன? ஸோ மெடிசன்ஸ் நான் எடுக்கிறேன், எக்ஸ்டர்னலாக இந்த மெடிசன் யூஸ் பண்ணுறேன், ஆனால் குறையுது, திரும்பவும் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. இதை ரெகுலராக நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஸோ இந்த பூஞ்சை தொற்று முழுவதுமாக நம்ம உடலை விட்டு வெளியேறுவதற்கு என்னென்ன பண்ணலாம்? வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சருமம் தொடர்பான பிரச்சனைகள் எந்த வகையான சரும நோயாக இருந்தாலும் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணாலே நமக்கு சரும பிரச்சனைகள் தீரும். பெரும்பாலும் இன்றைக்கி பார்த்தோம்னா பேசிக்காக அந்த சரும பிரச்சனையில் இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குது, இந்த பூஞ்சை தொற்று. ஸோ இதற்கான முழு நிவாரணம் என்ன அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம். நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், சென்னை. சரும பிரச்சனை இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, பெரும்பாலும் இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் நம்ம ஸ்கின் ஃபோல்டிங்ஸில் அதிகமாக ஏற்படுதுன்னு சொல்லலாம். தொடை இடுக்கு பகுதியில், அக்குள் பகுதியில் ஏற்படுது, இடுப்பை சுற்றி உட்காரக்கூடிய பிட்ட பகுதிகளெலாம் இருக்குது. ஸோ நார்மலாக பார்த்தோம்னா அரிப்பு தாங்க முடியாமல் இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தாங்க முடியாத அரிப்பு நம்ம உடலில் ஏற்பட்டு பூஞ்சை தொற்று அதிகமாகி உடல் முழுவதும் இது பரவுற மாதிரி இருக்கும். ஸோ நார்மலாக பார்த்தோம்னா ஒரு பூஞ்சை தொற்று நம்ம உடலில் இருக்குன்னா எக்ஸ்டர்னலாக ஒருத்தர்கிட்டேருந்து கண்டிப்பாக இன்னொருத்தருக்கு ஸ்ப்ரெட் ஆகலாம். ஸோ ஹாஸ்டலில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குது, டீனியான்னு சொல்லுவோம், இருந்ததுன்னா அடுத்தடுத்த நபர்களுக்கு இது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. இதை எப்படி நம்ம சரி செய்யலாம்? ஏன்னா இந்த பிரச்சனை பார்த்தோம்னா நார்மலாக நம்ம உடலில் ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படியே உடல் முழுவதும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு நெருப்பு மேலே பட்ட மாதிரி ஒரு பிரச்சனை உருவாக்குது. ஸோ நிறைய பேர் ஏன்னா நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட்க்கு வரவங்க ஃபேமிலியில் இன்னொரு மெம்பருக்கு இருக்குது இன்னொரு மெம்பருக்கு இருக்குன்னு ஒரு 3 பேர் ஒரே ஃபேமிலியிலேருந்து வருவாங்க. ஸோ இது ஒருத்தர்கிட்ட இருந்து கண்டிப்பாக ஸ்ப்ரெட் ஆகும். ஆனால் இது வந்ததுன்னா அதனுடைய வேதனை தாங்க முடியாத மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதிகமான அரிப்பு, எரிச்சல், ஸ்கின் ரொம்ப ரஃப் ஆகிட்ட மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சரும பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் என்ன? ஸோ மெடிசன்ஸ் நான் எடுக்கிறேன், எக்ஸ்டர்னலாக இந்த மெடிசன் யூஸ் பண்ணுறேன், ஆனால் குறையுது, திரும்பவும் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ரெகுலராக நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஸோ இந்த பூஞ்சை தொற்று முழுவதுமாக நம்ம உடலை விட்டு வெளியேறுவதற்கு என்னென்ன பண்ணலாம்? ஸோ டீப்பாக கிளென்சிங் ரொம்ப அவசியம். பொறுமையாக இருந்து உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்கள்லையுமே இருந்து அந்த கழிவுகள் வெளியேறணும். ஸோ இதுக்கு பேசிக்காக பிளட் பியூரிஃபையர் எடுக்கணும். லிவர் டானிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ பிளட் பியூரிஃபையர் எடுக்கணும், லிவர் டானிக் எடுக்கணும். மறக்காமல் குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கான மருந்து முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ இதை 3மே ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் இருந்த கழிவுகள் வெளியேறி ரத்தம் சுத்தமாக்கப்படுது, அரிப்புகள் குறையுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ பேசிக்காக இந்த அரிப்பு இருக்கக்கூடியவங்க உணவு முறையில் என்னென்னலாம் தவிர்க்கலாம்? ஸோ இதுக்கு கரப்பான் பதார்த்தம் அப்படின்னு சில உணவு முறைகளை நம்ம சொல்லுவோம். கரப்பான் பதார்த்தம் அப்படின்னு சொன்னால் இதை சாப்பிட்டால் நம்ம உடல் அரிப்புகள் அதிகமாகும் அப்படின்னா இதுக்கு பேசிக்காக கடல் சார்ந்த உணவுகள், சீ ஃபுட்ஸ். ஸோ சீ ஃபுட்ஸ் முதல்ல தவிர்த்துக்கணும். ஸோ எதுக்குங்க, ஃபுல்லாக நான்வெஜ்ஜே நான் அவாய்ட் பண்ணிடுறேன். அதிகமாக புளி சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா, ஸோ புளிப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுகளோ இல்லை புளி அதிகமாக சேர்த்து இந்த வத்தக்குழம்பு, காரக்குழம்பு, மீன் குழம்புலாம் நான் சாப்பிட்டேங்க, அதிகமான அரிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் நம்ம தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதையும் நம்ம தவிர்த்துக்கணும். அதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த கேழ்வரகு, கம்பு, சோளம் இந்த மாதிரியான சிறுதானியங்களும் சில நேரங்களில் அரிப்பு ஏற்படுத்தலாம். காய்கறிகளில் சில வகையான காய்கறிகள், சௌச்சௌ, நோக்கல், இல்லை அடுத்தது பார்த்தோம்னா இந்த பாகற்காய். ஸோ இந்த மாதிரி காய்கறிகளும் நமக்கு என்னென்னா அரிப்பு அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரெகுலராக இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும், அரிப்பும் குறைய ஆரம்பிக்கும். இதற்கு முக்கியமாக சிவனார் வேம்பு குழித்தைலம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது. எந்த வகையான தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இந்த குழித்தைலம் நமக்கு பயன்படுது. அதே மாதிரி சிவனார் வேம்பு கற்பம், இந்த ஒரு மெடிசன் போதும் எவ்வளவு நாட்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு சரி செய்யறதுக்கு.
இந்த கற்ப முறையை சிவனார் வேம்பு கற்பம் இந்த கற்ப முறையை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணும்பொழுது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து இந்த கற்ப மருந்தை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா சரும நோய்கள், சருமத்தில் இருக்கக்கூடிய இந்த இன்ஃபெக்ஷன் நமக்கு முழுவதுமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ ரெகுலராக இதை நம்ம ஃபாலோ பண்ண நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. சரிங்க, இதை தாண்டி வேறு என்ன பண்ணலாம்? ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் இருந்தாலும் நம்ம உடலில் நெகட்டிவ் ஹார்மோன்ஸ் அதிகமாக செக்ரீட் ஆனாலும் அதை நம்ம பிளாக் பண்ணணும். ஸோ அதிகமான ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் இருந்தாலும் உடலில் இந்த பிரச்சனைகளை நம்ம ஏற்படும். ஸோ சருமம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் ஆர் டிப்ரெஷன் இதையும் நம்ம குறைச்சிக்கிட்டே வரணும். சரி, உணவு முறையில் அதிகமான உப்பு சேர்ந்த உணவுகள், அதிகமாக கசப்பு சார்ந்த உணவுகள் இதையும் தவிர்க்கணும். அப்போது டயட் ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பேசிக்காக நம்மளோட ட்ரீட்மெண்ட்டில் டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு மந்த் ட்ரீட்மெண்ட் இதுக்கு எப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அந்த பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் தான். ஸோ எக்ஸஸாக பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஸ்கின்ல எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணக்கூடிய சில தைல வகைகளும் நம்ம எடுத்துகிட்டு வரோம். ஸோ இது எல்லாமே முக்கியமாக இந்த கல்தாமரை அப்படின்ற ஒரு மூலிகை இருக்குது. இந்த கல்தாமரை மூலிகையிலிருந்து எடுக்கக்கூடிய தைல வகை. ஸோ இந்த தைல வகையை நம்ம பயன்படுத்தும் பொழுது உடலில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கழிவுகள் வெளியேறும். ஸோ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது நம்ம ஸ்கின்ல எந்த வகையான பிரச்சனையாக இருந்தாலும் முக்கியமாக இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், ஸோ இது குறையிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.